பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். சவுக்கு சங்கரோட இன்டர்வியூவில் ராம்தாஸ் சொன்ன பல விஷயங்களில் வந்து அவர் கலங்காமல் சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு அதை கேட்டப்போ வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எதுக்கு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபடுறாருன்னு அன்புமணின்னு கேட்டதுக்கு, நான் சாகணும்னு தான், நான் செத்துட்டாக்க இந்த பதவியை வந்து முடிசூட்டி கொண்டு யாரும் கேட்பார் இல்லாமல் தானே ராஜாவா ஆடலாங்கிறதுக்காக தான் இதை செய்கிறான்னு சொல்லி சொன்ன இடத்துல வந்து நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். எனக்கு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து சில அரசியல்வாதிகளை பிடிக்கவே பிடிக்காது. அதில் முக்கியமான ஒரு ராம்தாஸ். அவர் வந்து இந்த தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அமைச்சதில் வந்து எனக்கு ராம்தாஸ் மேலே கொஞ்சம் கூட இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியான்ற மாதிரி நான் நினச்சிடுவேன். அந்த மாதிரி சில அரசியல்வாதிகள் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு வெறுப்பு வந்துடும். இது அவங்க நான் வந்து திமுகவை வந்து உடஞ்ச காலத்தில் வந்து என்னோட அண்ணன் இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து மதிமுக பின்னாடி வணி வைக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. எங்கள் ஊரில் மதிமுக பெரிய அளவில் ஃபார்ம்லேயே இருந்துச்சு. எங்கள் ஊரில் 2 பிரபலங்கள் இருந்தாங்க, அதிமுகவோட பிரபலங்கள். அவங்க வந்து மதிமுகவுக்கு போய் மதிமுகவோட பாபநாசில் பெரிய ஒரு 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 இதாகவே உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து மதிமுக பின்னாடி அப்போது மதிமுகவோட நியாயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நாங்கள். அப்புறமா வைகோ வந்து துரை வைகோவை கட்சிக்கு துணை பொதுச் செயலாளராக வைகோ வந்து ஜெயலலிதாவோட போனது. அப்புறம் வந்து வைகோ ஜெயலலிதாவோட போனப்போ தான் மணிவண்ணன் வந்து வைகோ விட்டுட்டு வெளியில் போனார். சத்யராஜ் பின்னாடியில் வந்து வைகோ விட்டு வெளியில் போனதெல்லாம் வந்து அவர் ஜெயலலிதா பின்னாடி போனது. அப்புறம் பிஜேபியோட கூட்டணி போட்டார் வைகோ. இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் வைகோ வந்து ஒரு சராசரி அரசியல்வாதி தான் அப்படிங்கிறதுனால அவரை விட்டு விலகி இருந்த காலகட்டத்தில் துரை வைகோ கொண்டு வந்தோன்னே அவரோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சு. அதே போல் விஜயகாந்த் மேலே ஒரு மரியாதை உண்டு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து அரசியலில் வந்து அவர் பையனோட ஒரு சினிமாவில் ஒரு பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு மேடையில் விஜயகாந்த் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவர் பேசுனதை நான் கேட்டேன். என்னன்னாக்கா, அந்த பையனுக்கு 2 பேருக்கும் சொத்தை பிரித்து கொடுக்கும்போது காலேஜ் இவனுக்கு மண்டபம் இவனுக்குன்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தோம், மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அப்போ வந்து ஒரு அதாவது ஆனந்த் பவனை எழுதி கொடுத்தாரு நேரு, மோதிலால் நேருன்னு சொல்லி இந்தியாவோட சுதந்திரத்துக்காக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்த இடத்துல வந்து இந்த மண்டபத்தை இடிச்சதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே விஜயகாந்த் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை செஞ்சிடணும்னு களம் இறங்கினார். ஒரு அரசியல் கட்சி தொடங்கி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இந்த மண்டபத்தை இடிச்சதுக்கு ஒரு பழிவாங்கிற மாதிரியான ஒரு கட்சியை உருவாக்குனது தான் விஜயகாந்தோட ஃபெயிலியராக நான் நினச்சேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அதனால் எனக்கு விஜயகாந்த் மேலே எனக்கு மரியாதையே கிடையாது. சீமான் விஜயெல்லாம் சொல்கிறதுக்குலாம் அவனுங்கெல்லாம் தத்தி பயலுங்க, அவனுங்களை விட்டுருங்க. அதனால் எனக்கு வந்து ராம்தாஸ் மேலே இவங்களெல்லாம் எனக்கு அரசியலில் பிடிக்காது. ஆனால் ராம்தாஸ் இந்த இடத்துல சொன்ன இடத்துல இந்த மாதிரி என் பையன் வந்து எதுக்கு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போய் பூஜை பண்ணுறாருன்னு சொல்லி சவுக்கு சங்கர் கேட்ட கேள்விக்கு வந்து வேற எதுக்கு, நான் செத்து போகணுன்னு தான், நான் செத்துட்டா வந்து பட்டாபிஷேகம் முடிசூட்டி கொண்டு ஆடலாம்ல அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் சொன்ன அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப கலக்கமாயிடுச்சு. ஒரு பெத்த அப்பா வந்து இவ்வளோ ஒரு வலி வேதனையோட வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்குறாருன்னா, அப்போ ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து அந்த வீட்டுக்குள்ளார என்னெல்லாம் செஞ்சுருக்காரு. இப்போ வந்து இந்த ட்ராமாவை வந்து அன்புமணி வந்து ஒரு மோசமான ஒரு பிளேயை பண்ணுறாரு. அதாவது எப்படின்னா, அன்புமணி வந்து அந்த வீட்டுக்குள்ளார போய் அவங்க அப்பாவை, அவங்க அம்மாவை தாக்குனது, அந்த மூத்த பொண்ணை வந்து ஏதோ பேசி அவங்க வந்து தலையில் அடித்து தலையை வீங்கி போகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்களாம் அவங்க மூத்த பொண்ணு. அங்கே நடந்த சத்தம் வந்து ரோட்டுக்கே கேட்டிருக்கோம் அப்படிங்கிற. அவங்க வீடு வந்து ஹைவேலேருந்து ரொம்ப உள்ளார உள்ள ஒரு வீடு தான். அங்கே அப்படி கலாட்டாப் நடந்திருக்கு. அப்புறம் இப்போ அந்த மாப்பிள்ளை, இப்போ அன்புமணியோட மாப்பிள்ளையே அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீ மாத்திரை போட்டு தூங்குமான்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அவங்களோட உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ராம்தாஸே அவரோட பேட்டியில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எவ்வளோ கலாட்டா பண்ணணுமோ அவ்வளோ கலாட்டா பண்ணப்போ தான் அவர் வந்து ராம்தாஸ் வந்து கடைசிக்கு வந்து இனிமேல் எனக்கு பிள்ளையே இல்லைடான்னு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு உள்ளே போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோ கலாட்டாவை உள்ளே அங்கே பண்ணிவிட்டு வெளியில் வந்து அன்புமணி வந்து நான் எங்கள் அம்மா மேலே மிகுந்த பாசம் உள்ளவன், எங்களுக்கு தலைவர் வந்து ஐயா தான், ஐயா அதுக்கு இருக்க போட்டிருக்கோம், நான் வந்து எனக்கு பதவி ஆசை இல்லை, அது இதுன்னு எல்லா நடிப்பும் மேடையில் நடிக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளார நடந்த சண்டையில் பொறுமையும் நிதானமாகவும் இருந்துட்டு பிள்ளைகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, மகனை பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படி இப்படிங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் அவர் அன்புமணியோட உண்மை சொரூபத்தை இன்னமும் அவர் சொல்லவே இல்லை.
அதில் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பொதுமக்களுக்கும் தெரியும். அந்த பொட்டி வாங்கின கதை, அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த ஊழல் பண்ணது, அந்த கேஸில் மாட்டிக்கிட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இன்னமும் வாய் திறக்காம தான் இருக்காரு, தன்னோட மகனோட நலன் கருதி. என்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு இப்போவும் கூட ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணிக்கு இல்லாத ஒரு பெருந்தன்மையோட என்னைக்கு இருந்தாலும் பையன் தானே பின்னாடி அந்த கட்சியை நடத்த போகிறான், அதனால் அவனோட பேரை கரப்படுத்தக்கூடாதுங்கிற சில விஷயங்களை சொல்லாமலே இருக்கிறாரு. அந்த பேட்டியிலே அவருக்கு சொல்கிற இடத்துல எல்லாம் சண்டையை வந்து எங்கேருந்து தொடங்குனுச்சுன்னு சொல்லாமல் எந்த இடத்துலேருந்து அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துலேருந்து தான் சொல்லுவார். எந்த இடம் நடந்துச்சு, எதுக்காக சண்டை நடந்துச்சு, அதெல்லாம் அவர் சொல்லாமலே சமாளிச்சிருப்பார். அவ்வளோ பெருந்தன்மையோட தான் ராமதாஸ் இப்பயும் இருந்திருக்காரு. ராமதாஸ் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே நடந்த சண்டையை வந்து உண்மையிலே என்ன நடந்துச்சோ அதை வந்து அப்படியே வந்து அன்புமணிக்கு இமேஜுக்கு பாதிக்காத வண்ணம் உள்ள பகுதிகளை மட்டும் பேட்டியாக கொடுத்து சொல்கிறாரு. அவர் வந்து ஓப்பனாகவே இருக்கார். ஆனால் அன்புமணி வந்து அந்த வீட்டுக்குள்ளார போய் என்னெல்லாம் கலாட்டா பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு, பெத்த அப்பாவுக்கே இது ஒட்டு கேட்கும் கருவி வச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சு எவ்வளோ மோசமான செயல்கள்லாம் செஞ்சுட்டு அங்கேருந்து மேடைக்கு வந்தோடனே மேடையில் வந்து நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நேர்மையானவன், கடும் உழைப்பாளி, நான் கஷ்டப்படுறேன், தூக்கம் இல்லாமல் இருக்கேன், என் கண்ணை பாருங்கள், உடம்பு எப்படி அழைச்சி பிடிச்சி பாருங்கள், நல்லா கதையை விட்டு உடம்பு இழைச்சா இருக்காது, சொல்லிட்டாலே அலசதாவே அர்த்தம்னு நினச்சிக்கிறாரு அன்புமணி. எல்லாம் சொல்லிட்டு ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே, நான் தாய் மீது பயங்கர பாசம் உள்ளவன் அப்படிங்கிற பில்டப்லாம் ஏற்றிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் பின்னாடி அனுபவிச்ச இந்த சமூகமும், இந்த வன்னிய மக்களும், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டர்களும் ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறது ஓரளவுக்கு இப்போ சமூகத்துக்கு நல்லது. அவர் வந்து அதை வந்து ஓரளவுக்கு பிஜேபி போன்ற ஒரு முழு சங்கி கூட்டத்தோட இது போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அன்புமணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட தனக்கு ஒரு எம்பி பதவி, தன் மனைவிக்கு ஒரு எம்பி பதவி, அந்த இளைஞர் அணி பதவியை வந்து அவர் முகுந்தன்டேந்து பறிச்சது நான் நினைக்கிறேன் அவரோட பொண்ணுக்கு வழங்கலான்னு வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் தான் அவர் மனைவி தருமபுரியில் நினைப்ப பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அவர் பொண்ணுங்கள்லாம் அக்கா மாமா சித்தப்பான்லாம் பேசி தங்களோட சமூக ஓட்டை வாங்குறதுக்கு பயங்கரமாக மெனக்கெட்டாங்க. அதனால அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு இளைஞர் அணி பதவியை புதுமையாக பெண்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்காரு அப்படிங்கிறதான வெளி தோற்றம் உருவாயிருக்கு. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த மந்திரி பதவி, அந்த எம்பி பதவி எல்லாம் மனைவிக்கு, மகள்களுக்கு வந்து அந்த இளைஞர் அணி பதவி, இதனால இதுக்குள்ள வருமானம், சொத்து, இது எதையுமே வந்து ஒரு நயா பைசா கூட வெளியில யாருக்கும் இழந்துடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குள்ளாரே எல்லாத்தையும் வச்சுக்கணுங்கிறத பிளான் பண்ணியிருக்காரு. அது வந்து பெத்த அப்பாவா இருந்தாலும், பெத்த அம்மாவா இருந்தாலும், கூட பிறந்த சகோதரிகளா இருந்தாலும் யாரோடையும் அது இது பண்ணக்கூடாது, நம்ம ஒரு குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிறத அன்புமணி வந்து படு சுயநலமாக யோசிச்சுட்டு வெளியில் வந்து இந்த ட்ராமாவெல்லாம் போட்டுட்டு நம்ம நான் வந்து பதவி வரி இல்லாதவன், பதவி ஆசை இல்லாதவன் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அன்புமணி போன்ற ஒரு போலி அரசியல்வாதியை பெத்த அப்பாவான ராமதாஸ் அவர்களே மக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் வந்து அன்புமணியை வந்து அரசியல்லேருந்து ஒதுக்கிறதுக்கான வழியை பொதுமக்கள் செய்யணும். அந்த சமூகத்து இளைஞர்களும், சமூகத்து பின்னணியில் உள்ள மக்களும், பாமகவோட தொண்டர்களும் அன்புமணி பின்னாடி வணி வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அவர் நம்மளை கொண்டு போய் பிஜேபியோட அடவு வச்சிருவாருங்கிறதுல எச்சரிக்கையோடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.